அத்தான், என்ன தேடுகிறீர்கள்? ஒன்றுமில்லை. இதைத்தானே? படித்து விட்டாயா? இளவரசி படிப்பதற்காக அல்லவா எடுத்து போனேன். இளவரசியிடமா கொடுத்தாய்? என்னத்தான்? ஒரு முக்கியமான ஏட்டை காணவில்லை. போங்களத்தான், இளவரசியா திருடுவார்கள்? என் எதிரில் தானே படித்து விட்டு திருப்பி கொடுத்தார்கள். இளவரசி என்ன சொன்னார்? ஐயா, அரசர் கூட்டி வர சொன்னார். அப்பா வீட்டில் இல்லை. அப்பாவை அல்ல, தங்களைத்தான். என்னையா? எதற்காக? அத்தான், அமராவதி உங்கள் கவலையை பற்றி அரசரிடம் சொல்லியிருப்பார்கள். பரிசு கொடுப்பதற்காக அரசர் உங்களை அழைக்கிறார். புறப்படுங்கள். அரசர் இப்போது எங்கிருக்கிறார்? இளவரசியின் அந்தப்புறத்திலே. என்னத்தான் விழிக்கிறீர்கள்? புறப்படுங்கள். வணக்கம். வா அம்பிகாபதி, இப்படி உட்கார். அமரா, அந்த ஓலையை கொண்டு வா. அம்பிகாபதி, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. நேற்று இரவு நான் நகர சோதனை சென்றிருந்த போது வயற்புறத்திலே ஏற்று நிலைத்துக் கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கூடமே பார்த்தறியாத அவர்களுடைய பாட்டிலே எத்தனை கற்பனை, எவ்வளவு இனிமை, மறக்கவே முடியவில்லை. குறித்து வைத்திருக்கிறேன் கே. மோட்டுகளை கொத்தி முல்லைச்செடி வைத்தோம். முல்லைச்செடி பார்க்க முத்தழகி வந்தார். முத்தழகி தோளில் மூங்கில் வர கண்டோம். மூங்கிலை மேலே என்று முடித்துவிட்டு இறங்கி போய்விட்டார்கள். மூங்கிலை மேலே என்றால் பாட்டு பூர்த்தியாகவில்லை. அடுத்த அடி என்னவாக இருக்கும்? மூங்கிலை மேலே தூங்க வரும் வண்டை, தூங்க வரும் வண்டை ஏங்க விடும் பூவே, ஏங்க விடும் பூவே, என்ன துயர் கொண்டாய்? கொண்ட துயர் சொன்னால் குறை தீர்க்க பார்ப்பேன். இப்படி இருக்கலாம் என்று நான் சொன்னேன். ஆனால் அமராவதியோ? அப்பா, நானே சொல்கிறேன். மூங்கிலை மேலே மோதி வரும் காற்று, மோதி வரும் காற்றில் ஊறி வரும் பாட்டு, ஊறி வரும் பாட்டில் 3 வகை இன்பம், 3 வகை இன்பம் முத்தமிழே ஆகும். உங்களுடைய பாட்டிலே சோழ நாட்டின் நீதிமுறை வெளிப்படுகிறது. இளவரசியாரின் பாட்டிலே அவர்களுக்குள்ள தமிழார்வமும் கலையார்வமும் பெறுகின்றன. என்னுடைய கருத்தையும் சொல்லிவிடுகிறேனே. மூங்கில் இளமேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, வாங்கும் கதிர் வாழ்க, வண்டமிழ் வாழ்க, வண்டமிழைக் கொண்டு வையமெல்லாம் வாழ்க. அற்புதம், அற்புதம். இப்படித்தான் இருக்க வேண்டும். அம்பிகாபதி, உன்னுடைய கற்பனையே கற்பனை. எதிர்காலத்திலே நீ தமிழுடன் இரண்டரக் கலந்து சோழ நாட்டின் சுடரொளியாய் பிரகாசிக்கப் போகிறாய். நீ பல்லாண்டு வாழ வேண்டும். அரசே, அமைச்சர் தங்களை அவசரமாக காண வந்திருக்கிறார். இதோ. அப்பா, இன்னொரு சந்தேகம். இலக்கிய களஞ்சியமே இங்கு இருக்கும் பொழுது என்னை கேட்கிறாயம்மா? உட்கார் அம்பிகாபதி. அண்ணி, அம்மா, ஏதாவது சுவை நீர் இதோ. அமராவதியே, ஆசை கனியமுதே, என்ன நெஞ்செழுத்தம்? அவள் என்ன அரசகுமாரியா, இல்லை அங்காடி சரக்கா? ஓலையாம் ஓலை, யாரிடம் இந்த வேலை? தலை துண்டாகும் நாளை காலை. எல்லாம் மன்னர் கோவிப்பார் என்றுதானே நினைத்தீர்கள். இது புறநானூற்றிலே நடந்தது. இன்னொன்று முத்தொள்ளாயிரத்திலே. எதிர்பாராத வகையிலே தலைவனும் தலைவியும் சந்தித்தார்கள். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். தலைவன் தன் இதய ஒளியை கவிதையாக வரைந்தார். எப்படியோ அந்த ஓலை தலைவனிடம் போய்விடுகிறது. சாப்பிடுங்க.
அல்லி, அம்மா உன்னை அம்மா அழைத்தார்கள் போல இருக்கிறதே. இல்லை போல இருக்கிறதே. சரதா, தலைவி அந்த ஓலையை என்ன செய்தாள்? படித்தாள், பரவசம் அடைந்தாள். பாலோடு தேன் கலந்தது போல் ஆயிற்று அவளுக்கு. வெற்றிதான் அந்த காளைக்கு. ஆமா, பிறகு என்ன நடந்தது? அன்று இரவை தலைவனும் தலைவியும் காளி கோயில் நந்தவனத்தில் சந்திப்பதாக முடிவு செய்து கொண்டார்கள். எப்போது? இரவு 2ஆம் ஜாமம் மணி அடித்தது. இரண்டாம் ஜாமம் மணி அடித்தது. தலைவி வந்தாள். தலைவன் அவள் கையை பற்றுகிறான். அடடா, இந்த இடமே இருண்டு விட்டது. உன் மதிமுகத்தை மூடிக்கொண்டதா? அமரா, என் வாழ்நாளிலே 2 நிலவை இன்றுதான் காண்கிறேன். அது மாசுள்ள நிலவு, இது மாசில்லா நிலவு. நம் கல்யாணத்தை இது ஆபத்தான எழுத்து. ஆனாலுங்கிறது நீங்க அழகா இல்லையே. நீ ஒண்ணு அழகுங்கிறது என்ன? முகத்தழகா அழகு, அகத்தழகு வேணும். அகத்தழகு, அதனாலதான் நெஞ்சத்தழகு அழகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெஞ்சில வந்தது அழகு. இந்த நெஞ்சில அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப சரி சரி, நீங்க என்ன மறந்துட மாட்டீங்க? ஐயோ, நேரு பைத்தியம் மறப்பலாம். அல்லி, நான் யார் என்று தானே கேட்டேன். இதற்காக ஏன் அழுகிறார்? அதற்காகத்தான் அழுகிறேன். யார் என்று கேட்டா என்னை தவிர வேறு சிலரும் உங்களோடு விளையாடுவார்கள். உன்னை தவிர வேறு யாரும் இருக்கிறார்கள்? இல்லை இல்லை, நீங்கள் வேறு யாரையும் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். உண்மைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நினைத்தீர்களா? மறந்திருப்பால் தானே நினைக்க வேண்டும். அப்போது என்னை மறந்திருப்பது கூட உண்டா? அமரா, அமரா, ஐயோ, அமரா, 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 இதோ பார், என்னை அப்படியெல்லாம் தவறாக எண்ணாது.
இப்பிறப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்படியாக மறுபடியும் மறந்து விடுவீங்களா? இந்த எத்தனை பிறகு எடுத்தாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். போதுமா? ஆமா, இந்த ஏழு நம்போடு வந்திருக்கிறார். இல்லை, வள்ளுவர் போனோடு வந்திருக்கிறேன். அது தெரிந்துதான் நானும் அப்படி பேசி தமிழுக்கு அணிகலனாக விளங்கும் புலவர்களே, சோழர் சரித்திரத்திலேயே இன்று ஒரு புனிதமான நாள். நமது தமிழ் ஒரு அமர காவியத்தை அடையப்போகும் நன்னாள். கம்பர் பெருமான் ராமாயண காவியத்தை எழுதி முடித்து விட்டார். அதை இந்த சபையில் அரங்கேற்றப் போகிறார். மன்னிக்க வேண்டும் மன்னவா, அரங்கேற்றத்தை பற்றி ஒரு ஆட்சேபனை. ஆட்சேபனை? நானே சொல்லுகிறேன். இந்த ராமாயண காவியம் ஔவையின் ஆத்திச்சூடியைப் போலவோ வள்ளுவரின் திருக்குறளைப் போலவோ ஒரு பொது நூல் அல்ல. இது ஒரு மதத்தைச் சேர்ந்த தலைவனை கடவுள் என்று போற்றும் நூல். ராமன் கடவுளா இல்லையா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. இலக்கியத்திலே இனிய கருத்தும் என்ன சிறப்பும் இருக்குமாயின் அதை ஏற்றுக்கொள்ள சாதியும் சமயமும் குறுக்கே நிற்கக்கூடாது என்றுதான் கூறுகிறோம். கூத்தர் பெருமான் கூறியது போல ராமாயணம் ஒரு மத தலைவரை பற்றிய காவியம்தான் என்றாலும் அது மற்ற மதத்தவர்களை இழித்துக் கூறவில்லையே, பின் ஏன் மறுக்க வேண்டும்? உதாரணமாக இந்த சபையிலே பல சமயத்தைச் சேர்ந்தவர்களும் பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் தான் இங்கே மன்னராக வீற்றிருக்கிறார். அதை யாரும் மறுப்பதில்லை. காரணம், மன்னர் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதைப் போலவே இலக்கியமும் சாதிக்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டது. இந்த அரிய கருவூலத்தை, சாகா வரம் பெற்ற காவியத்தை சாதி சமயம் என்ற பெயரால் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது இந்த சபை என்ற களங்கம் நமக்கு வர வேண்டாம். அம்பிகாபதி கூறுவது உண்மைதான் என்றாலும் இப்பொழுது கருத்து வேற்றுமைகளுக்கிடையே இந்த நூலை இங்கே அரங்கேற்றுவது அவசியமா? ஐயா, தாங்கள் கூறுவது போல கருத்து வேற்றுமை இருக்குமாயின் கம்பர் பெருமானே, அவசரப்படாதீர்கள். இல்லை மன்னவா, மன்னிக்க வேண்டும். எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு இந்த இலக்கியத்தை இங்கே அரங்கேற்ற நான் விரும்பவில்லை. திருவரங்கத்துக்கு எடுத்து செல்லுகிறேன். இந்த அரும்பெரும் காவியத்தை அரங்கேற்றி பெருமை அடையும் வாய்ப்பை இந்த சபை இழந்துவிட்டது. இன்று மழை வரும் என்று எதிர்பார்த்துத்தான் நகர்ச்சோடன் வேண்டாம் என்று கூறினேன். நனைந்தால் என்ன, கரைந்தால் விடுவோம். ஆமாம், நீங்கள் ஏதோ சொல்ல ஆரம்பித்தீர்களே. மகத நாட்டு மன்னர் கூட நம்மோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள விரும்பியதாக திருமணத்திற்கு கோயில் என்ன அவசியம்? அமரா இன்னும் உலகம் தெரியாதவன். அமரா, என்ன அமரா, இந்த இன்பகரமான நேரத்தில் பாதியை வீணாக்கி விட்டாயே. என்ன செய்வது? வருகிற வழியிலே நகர சோதனைக்காக வந்திருந்த என் தந்தையும் மந்திரியும் உன்னை பார்த்து விட்டார்களா? இல்லை, தந்திரமாக தப்பி ஓடி வந்தேன். ஏமாற்று வித்தையிலே எல்லோரையும் மிஞ்சிவிட்டாய் என் அமரா. நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நான் உலகம் தெரியாதவளாம். ஆமா, நீ இங்கு வந்து விட்டால் உனக்கும் உலகம் தெரிவதில்லை, எனக்கும் உலகம் தெரிவதில்லை. அமரா, 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 நேரமாகிவிட்டது, எழுந்து. இது என் காதலர் கையா? இல்லை,
இல்லை கற்பக தெருவின் மலரா? ஆமா, இதுபோல் நீ நாளையும் நேரம் கழித்து வந்தால் வராமலே இருந்து விடுகிறேன். ஆஹா, விளையாட்டாக கூட மறுமுறை அப்படி சொல்லாது. நான் வராவிட்டால் என்ன செய்து விடுவீர்கள்? பறந்து வருவேன் உன் அந்த புறத்துக்கு. அதைத்தான் பார்ப்போம். பார்ப்போம் பார்ப்போம். இன்னுமா தூங்குகிறாள்? அமரா, நேரமாகிவிட்டது, எழுந்திரு. இது என் காதலர் கையா, இல்லை கற்பக மலரா? அமரா, என்ன பிதற்றுகிறாய்? இப்படித்தானுமா பிதற்றினாள் அந்த காதலி? எந்த காதலி? இலக்கிய காதலி. இரவு படித்துக் கொண்டிருந்த அகனானூச்சிலே. போதும், அந்த காதல் இலக்கியங்களை எல்லாம் எடுத்து மூலையில போடும். நில். இதென்ன காட்டுப்பூவை தலையை சூடிக் கொண்டிருக்கிறாய்? பூவா, என்ன விழிக்கிறாய்? அம்மா, நான் சொல்லிடட்டுமா உண்மையே? அந்த பூவை வந்து நான் தாமா தெரியாம தலையில வச்சுட்டேன், மன்னிச்சுக்கணும். சரி சரி. அவர நீ போய் நீராடி விட்டு வா, ஆலயத்துக்கு போக வேண்டும். அல்லி, நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாற்றினாய். நீதான் கண்கண்ட கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் மட்டுமாமா, கடவுளா கூட காட்சியளிப்பேன். ஏன்னா காதல் விஷயம் பாருங்க. ஏமா, உங்க அருமை காதலர் அம்பிகாபதிக்கு எந்த பூவை தலையில வைக்கிறதுன்னு கூட தெரியாது. கூப்பிட்டீங்களா? நின்று இருக்குமா? அடாடாடா, உங்களுக்கே சந்தேகம். நிமிர்ந்து இருக்கும். வெங்காயம் கொண்டுகிட்டு வா. அறிஞ்ச வெங்காயமா அறியாத வெங்காயமா? சுட்ட வெங்காயம். மண்டைய பாத்தியா? அடச்சே, நாய கொண்டுட்டு வா. என்னது? அட, நாய கொண்டுட்டு வாயா. கொண்டு வாயா, கொண்டு வா. அற்புதம் அற்புதம். அப்படியே கொண்டுகிட்டு போய் அமராவதி முன்னால கொண்டுகிட்டு போய் வாழை நிமிர்த்தி விட்டோம் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிறுத்தணும்னா, நாய்வாலை நிமிர்த்திய நாதரே அப்படின்னு ஒழியாது என்ன அப்படியே கட்டி கட்டி. ஆனா உங்களுக்கு அமராவதி நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவோம். இங்க பாருயா, நீ ஒரு அடிமுட்டாள். ஓ சொல்ல நான் கேட்டேன் பாரு. நான் தான் அடிமுட்டாள், நீங்க பெரிய புத்திசாலி. அப்படி நீங்க நிமிக்கிறது தானே. வெங்காயம்? நான் வெங்காயம் அல்ல, பால் நிமிக்கிறேன். பேச்சுலதான் நிமிக்கிறீங்க, நீங்க தான் நிமிடுறீங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. வளர்ந்த வாழை வெட்டிட்டு நெருங்க வாழை வெட்டிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? உங்களுடைய பல்ல எல்லாம் கட்டி விட்டு 2 கூட நெல்லையும் கொட்டி விட்டு 2 பேர்கிட்ட உலக்கையை கொடுத்து சக்க சக்கான்னு இடிக்க சொன்னா இடிப்பீங்க இடிப்பீங்க. போய்யா, போய் சாம்பிராணி சட்டி எடுத்து வாயா. போய்யா, சூடம் வளர்த்துட்டு வர்றதா? அதோட உருக்க அடிக்க ஒருத்தரை கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு பேய் ஓட்ட சொல்லலாம். ஒய்யா பேய் மோன ஆற பறத்தால எங்காலும் கையும். ஓய், இந்த பாருங்க ஐயா, என்ன ஏதாவது ஒரு பொருளை நிமிக்கணும்னாலும் வளைக்கணும்னாலும் இத மாதிரி நெருப்புல காட்டணும். எனக்கு இந்த மாதிரி தோல்லையே. ஓய், உனக்கு எப்படி ஆகணும்? புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலே ஏற்படக்கூடியதையா, பிறவியிலேயே. சரி, அமராவதி கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இதெல்லாம் நான் சின்ன போட மாட்டேன். வாங்க இல்லையா, வாங்க. இப்படியா போட்டு சுட்டா
புத்திசாலி தரங்கிறது திறமையிலேயே இருக்கணும். சும்மாரியா இளவரசன் நாயை கொண்டாங்க நாதரே. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓய் வெங்காயம் 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 என்ன அதிகமா போகாத. கட்டுனா அமராவதியை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா காவியை கட்டுக்கேன்னு சொல்லிருக்கீங்க. வெங்காயம் சொன்னீங்க. வா வர்றேன். வெங்காயம்